யாருயா நீ? எங்கேயா இருந்த? யாருப்பா நீ? என்னய்யா உன் பேர வச்சு இப்படியெல்லாம் பயமாத்துறாங்க? யாருயா அந்த உஸ்மான் தாரிக்கு? இப்படி உலக கிரிக்கெட் பேட்டர்லாம் அப்படி மிரண்டு போற அளவுக்கு அப்படி என்னய்யா உன்ட்ட ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு? நேத்து என்னமோ உங்க கேப்டன் வேற பாத்தீங்கன்னா, இந்தியாவ அச்சுறுத்தல் பவுலரா உஸ்மான் தாரிக்க நாங்க துரும்பு சீட்டா வேற பயன்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு பேட்டி வேற குடுத்துருக்காரு. அப்படி என்னய்யா உன்ட்ட ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு? எங்கிருந்துயா நீ வந்த? எல்லாமே ஒண்ணு விடாம நான் அந்த வீடியோல சொல்ல வந்திருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆமாங்க, உஸ்மான் தாரிக் அப்படிங்கிறவர் எங்கேருந்து வந்தாரு? என்ன இவர்ட்ட ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு தான் வீடியோல பார்க்க போறோம். உஸ்மான் தாரிக்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு துபாயில ஒரு ஜவுளி கடையில சாதாரணமா வேலை பார்த்தவர் தான். பிளஸ் இந்தியாவோட ஜாம்பவான், கிரிக்கெட் ஜாம்பவான், இந்தியாவோட கிரிக்கெட் கடவுளுக்கு அப்புறம் இந்தியாவை கட்டி ஆண்டவர் எம்.எஸ். தோனி. அவரை பார்த்து இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி, பிளஸ் இவர் மாதிரி நானும் கிரிக்கெட்ல நாட்டுக்காக ஒரு பெருமையை தேடி தரணும்னு உள்ள என்ட்ரி கொடுத்தவர் தான் உஸ்மான் தாரிக். பிளஸ் அவரு பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளி கடை அந்த வேலையை உதறி தள்ளிட்டு கிரிக்கெட் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. கிரிக்கெட்ல பல கஷ்டங்கள், தோல்விகள் எல்லாமே கண்டு அந்த மனுஷன் கடைசியில கிரிக்கெட்ல அந்த நாட்டுக்காக இடம் கிடைக்காம தவிச்சு போனாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா சிபிஎல்ல அவருக்கு ஒரு சான்ஸுங்கிறது கிடைக்குதுங்க. அந்த பிரீமியர் லீக்ல அவரோட குவாலிட்டியான ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு. அங்க அவருக்கான அங்கீகாரம் பயங்கரமா கிடைக்குது. அந்த அங்கீகாரத்தை பார்த்துட்டு எங்க இருந்து வந்த அப்படின்ட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு உடனே அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புன்னு சொல்லி அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீம்ல உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் விளையாண்ட 4 சர்வதேச T20 போட்டு விளையாண்டுருக்காரு. இது வரைக்கும் 11 விக்கெட்டுங்கிறத எடுத்திருக்கிறாரு. இப்ப இந்தியன் டீமுக்கு ஒரு அச்சுறுத்தல் பவுலரா நாங்க இவரை வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களோட கேப்டன் வேற சல்மான் அலிகா வேற பேட்டி வேற நேற்று கொடுத்துருக்காரு. அப்படி என்ன இவர்கிட்ட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இவர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், எஸ்பெஷலி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தாங்க. இவர்கிட்ட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் நாங்க வருண் சக்கரவர்த்திக்கு நீங்க சொல்லலாம். ஆனா இவருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஆனா இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, பால் இப்படி போடும் போது இந்த இடத்துல ஒரு செகண்ட் பாலை ஹோல்ட் பண்றாரு. இந்த இடத்துல நிறுத்தி பாலை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பவுலர்ஸ் எல்லாரோட கவனம் எங்க இருக்கும்? முதல்ல பவுலர் ஒடியாந்து போடும் போது இந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கை எந்த ரிலீஸ் பாயிண்ட் தான் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் பாலை ஹோல்ட் பண்ணும்போது அவங்களோட கவனம் சிதற ஆரம்பிக்கும். திடீர்னு மறுபடியும் போடும்போது கவனம் டோட்டலாகவே பேட்டரில் கவனம் சிதறதுனால இவரை சரியா பேட்டிங் ஆட முடியல அப்படின்ட்டு தடுமாறுறாங்க. பிளஸ் இதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து மிரண்டு கிடக்குறாங்க ஒழுங்கா கிரிக்கெட் பேட்டர் எல்லாம். இவரை எப்படி இவருக்குன்னு தனியாக ஒரு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் இது மட்டும்தாங்க. இந்த ஒரு டேலண்ட்டை வச்சு இவர் மற்ற பேட்டர்ஸுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பார். ப்ளஸ் வித்தியாசமாக ஆக்ஷன் வேறு வச்சிருக்கிறாரு. ப்ளஸ் பாலை நிறுத்தி ஹோல்ட் பண்ணி போகிறதுனால பேட்டர்ஸோட கவனம் செய்றதுனால அவங்களால அடிக்க முடிய மாட்டேங்குது. அடிக்க போனால் விக்கெட்டுங்கிறது விட்டுறாங்க. லைன் அண்ட் லென்த்லாம் பக்காவாக போடுவாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் மிரட்டி எடுக்கிறாரு. இதுதான் இவர்கிட்ட இருக்க டேலண்ட். இதை சரியாக ஃபேஸ் பண்ண தெரியாதனால தான் பார்த்தீங்கன்னா பேட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் இதில் என்னன்னா, இப்போ நம்ம இந்தியன் பிளேயருக்கு தான் செக் வைக்க போகிறோம். இவர் தான் எங்களோட துரும்புச்சிட்டுன்னு வேறு அவங்களோட கேப்டன் சொல்லியிருக்காரு. நம்மளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இப்போ உஷாரா பார்த்தீங்கன்னா, உஸ்மான் தாரிக் உங்கள்கிட்ட ஒரே ஒரு உஸ்மான் தாரிக் தானே இருக்காரு. எங்கள்கிட்ட பல உஸ்மான் தாரிக் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உஸ்மான் தாரிக் ஸ்டைலில் பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கொழும்புல பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்கட்டும், ப்ளஸ் நிறைய பேர் உஸ்மான் தாரிக் எந்த ஸ்டைலில் பவுல் பண்ணுவாரோ அதே ஸ்டைலில், அதே ஆக்ஷனில், அதே ஹோல்ட் பண்ணி நம்மளோட பயிற்சி எடுக்கும் போது பேட்டர்ஸ்க்கு பந்து வீசியிருக்காங்க. இப்படி வீசும்போது அவரை ஃபேஸ் பண்ணுறதுல சும்மா அசால்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பவுலருக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் அந்த மனுஷன் போடுவாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி நீ ஃபேஸ் பண்ணிடோ இதே மாதிரி கவனத்தை சிதற விடாமல் நீ என்ன ஃபாலோ பண்ணினாவே போதும், அசால்ட்டாக நீங்கள் உஸ்மான் தாரிக்கை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பயிற்சி நம்ம பசங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள்கிட்ட உஸ்மான் தாரிக், எங்கள்கிட்ட வருண் சக்கரவர்த்தி. நீங்க இப்ப வந்தீங்க, நேத்து பெஞ்ச மலையில முளைச்ச காலம் உஸ்மான் தாரிக். ஆனா எங்க கிட்ட இருக்கிறது T20ல நம்பர் 1 பவுலர் வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்கோம். வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னரு. நீங்க எப்படி கையாள போறீங்கிறதா ஒரு பெரிய 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 ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. நீங்க ஆசிய கோப்பை 2025ல இவரோட பவுலர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன 2-3 மேட்ச் தானே இவர் ஃபேஸ் பண்ணீங்க. அதுலேயே ஒரு மிரண்டு போனீங்க. இந்த T20 வேர்ல்டு கப் இன்னைக்கு நடக்க போகிற 7 மணி மேட்ச்ல இன்னைக்கு
ஒரு பவுலிங்க தாக்கு பிடிக்க முடியாம நீங்க விக்கெட் விடல, என் பேர மாத்திக்கின்னு நான் வந்து சவால்லாம் விட முடியாது. கிரிக்கெட்ல என்ன வேணுமா நடக்கலாம். பிளஸ் கேம் இஸ் எ ஃபன்னி கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பலாம் சவால்ல விட்டு நான் மாட்டிட்டு முழிக்கலாம் விரும்பல. ஓகே. வருண் சக்கரவர்த்தி இஸ் சச் அ டேலண்டான பவுலர். T20ல நம்பர் 1 வேர்ல்ட் நம்பர் 1 பவுலரா இருக்காரு. இன்னைக்கு இந்த மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா, உஸ்மான் தாரிக்கா, வருண் சக்கரவர்த்தியா 2 பேத்துக்கு தான் இன்னைக்கு காம்படிஷனே இருக்கு. யாரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த நாட்டுக்கு பெருமையை தேடி தட போறாங்க. பிளஸ் உஸ்மான் தாரிக்கோட பவுலிங்க எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. உஸ்மான் தாரிக்கோட பவுலிங் பயங்கரமா இருக்குமா? இல்ல நம்ம வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் பயங்கரமா இருக்குமா? கொழும்புல யாரோட மாயாஜாலம் வந்து பயங்கரமா நிகழ போகுது? அதற்கு முன்னாடி மழை பெய்யாம இருக்கணும். அப்பதான் தம்பி இவங்களுக்கு நிகழும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மழை வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க கமெண்ட்டையும் உங்க கருத்துக்களையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.